ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம், அதுவும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இந்த சாதம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுவும் இப்போ கேஸ் தட்டுப்பாடெலாம் இருக்க உடனே நம்ம எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் ரைஸ் குக்கர் இருக்கும், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். அதில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த அரை மூடி தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக நறுக்கிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதோட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கிறலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறலாம். அதோட ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கிறலாம். இந்த தேங்காய் பால் இது மாதிரி வடிகட்டிக்கணுங்க. இப்போ மீதம் உள்ள அந்த தேங்காய் சக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை 2ஆவது பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த அரை மூடி தேங்காவுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஸோ அதே கிளாஸில் தான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த அரிசியை ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை இது விசிலை நல்லா தொடச்சிக்கலாம். பின்னாடி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. அதோட ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு லவங்கம், இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அதோட ஸ்லைஸாக கட் பண்ணின வெங்காயம், அது ஒரு 2 வெங்காயம் சேர்த்தாச்சு. அதோட 4 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கிடலாம். மூடி போட்டு வச்சோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது மாதிரி நீட்டை வாக்காக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கிட்டேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நல்லா தாராளமாக சேர்க்கவோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம். ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கடுத்து இது மாதிரி நல்லா வெந்துடும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பச்சை வாடை போயிடும். ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு இப்போ அந்த ரைஸை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மட்டும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு சாதம் என்ன ஆகும்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். பால் 2ஆவது பால் எல்லாம் கலந்து 4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதோட மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இது மாதிரி இருக்கும். அதோட ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்மளுக்கு வார்ம் மோடுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 20 நிமிஷம் கழித்து வார்ம் மோடு ஆகிட்ட பின்னாடி இது மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த ரைஸில் அப்படியே தேங்காய் பால் ஒட்டினாப்பில் வந்திருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வார்ம் மோட்லேயே அப்படியே வச்சுருங்க. ஸோ டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டேஜ் ஆயிரும். சூப்பராக உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம், அதுவும் ரைஸ் குக்கரில் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு நீங்கள் வெஜ் கிரேவி, நான்வெஜ், பன்னீர் பட்டர் மசாலா எது வேணாலும் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை பை.